அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இதிலேருந்து ஒரு பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பார் கெல்லட். அடுத்து, நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிக பழமையானதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இது எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகின்றது. தொல்காப்பியரின் ஆசிரியராகிய அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதினார். அந்நூலுக்கு அகத்தியம் என்று பெயர். தமிழுக்கென 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தஃபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. அடுத்து, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. அது மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கிறது. அடுத்து, குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகோருக்கு உணர்த்துகிறது. அடுத்து, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினு. செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ்மொழி. சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்று 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபரில் தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது. 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. அடுத்து 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. தேங்க்யூ கைஸ்.